தம்பி எந்த வண்டிங்க? அப்புறம் மார்க்கண்டையா நீ வருவாயா? நேத்து நீ பேசும்போதே நான் நினைச்சேன்டா உனக்கு இருக்கு ஆப்புன்னு. என்ன பேச்சு பேசுற? மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீ இப்ப மாவுகட்டு பரம்பரையாக்கிட்டாங்களடா, மாவுகட்டு பரம்பரையாக்கிட்டாங்களே. அதுதான் ஒரு விஷயம் பேசும்போது யோசிச்சு பேசணும். யாரை பத்தி பேசுறோம்னு யோசிக்கணும். நான் ஏற்கனவே பல வீடியோல பிஃபோர் வீடியோல நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்ப நீங்க அவரை பத்தி பேசுறதுக்கு அவர் நடிகர் கிடையாதுடா, சிஎம் டானு. வெயிட் பண்ணே, இன்னும் உனக்கு கீழே நிறைய ஆமை குஞ்சுங்க, அணில் குஞ்சுங்க, எலி குஞ்சுங்கெல்லாம் இன்னும் இருக்கு, கதறிக்கிட்டு இருக்குதுங்க. இப்ப யார் யாருக்கு எல்லாருக்கும் ஓ நிலைமை வரப்போகுதுன்னு தெரியல. ஒரு வேளை அந்த ஆமை குஞ்சு, அணில் குஞ்சுங்க இப்ப இந்த வீடியோ பார்த்துச்சிங்கன்னா மேபி அதுங்களுக்கும் தெரியும். மேபி அதுங்களோட வாயை ஜிப் பண்ண வாய்ப்புகள் நிறைய உண்டு. எனிவே உள்ளுக்கு போய் எண்ணிட்டு வாங்க. 1 2 3. கம்பி போயா. வயசான காலத்துல வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம தேவையா உனக்கு இந்த அவமானம்? வென்று மானங்கிட்ட தமிழ்நாடு, உன்னை சட்டமன்றத்துல முதுகெலும்பு உடைச்சிட்டு தான் அனுப்புவோம். இதெல்லாம் தமிழ்நாட்டு சிஎம் பார்த்து நீங்க சொல்றீங்க, தமிழ்நாட்டு மக்களை பார்த்து நீங்க சொல்றீங்க மானங்கிட்ட தமிழ்நாடு இல்லையா? இது என்ன குறிக்குது அப்படின்னா, இவ்வளவு சீப்பான ஒரு ஆட்களையா இத்தனை வருஷமா நாங்க அரசியல்வாதிகளா நினைச்சிட்டு இருந்தோம், உங்களை பதவியில உட்கார வச்சிருந்தோம் அப்படின்னு மக்கள்லாம் இப்ப யோசிப்பாங்க. அதாவது தமிழ்நாட்டோட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு இன்னமும் நாங்க நன்றி சொல்றோம். இந்த மாதிரி ஆட்களை எங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு சின்ன விஷயத்தையும் இப்ப எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நீங்க ஸ்டேஜ் கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஹீரோ மாதிரி டைலாக் பேசுறதா நினைச்சு நீங்களே உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கிறத தாண்டி இவங்க எல்லாம் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சொல்லுவாங்க, ஸ்கிரிப்ட் பேப்பரோட பேசுறாரு, ஹீரோ மாதிரி பேசுறாரு, ஜெயிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா சிஎம் ஆனதுக்கு அப்புறமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, அங்க போய் மக்கள் கிட்ட ஹீரோ டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காருன்னு. ஆனா நீங்க எல்லாம் ஹீரோவா நினைச்சு பேசுற டைலாக்ஸால இன்னைக்கு பாருங்களேன் அரெஸ்ட் ஆயிருங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு குட் பொலிட்டீஷியன் எப்படி பேசணுமோ அதுக்கான எக்ஸாம்பிள் நீங்க கிடையவே. நீங்க பண்ணிக்கிட்டு எல்லாமே சீப் பாலிடிக்ஸா தான் இருக்கு. இதுல கருத்து சுதந்திரம் இல்லாத ஒரு தாவேக அரசு. எங்களுக்கு பேசுறதுக்கு கூட கருத்து கிடையாது, எங்களுக்கு பேசுறதுக்கு அதை கருத்துரிமை கிடையாது, எங்களால பேசவே முடிய மாட்டேங்குது. எங்களை பேசினாலே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. எங்களுக்கு அந்த சுதந்திரமே இந்த தாவேக அரசு கொடுக்கலன்னு சொல்றதெல்லாம் இந்த மாதிரி பேசுற ஆட்களுக்கு எல்லாம் எப்படி கொடுக்க முடியும்? நீங்க கருத்து ரீதியா மக்களுக்கு நல்லது செய்யலையா அதை நீங்க கேட்கலாம். நீங்க இதை சொன்னீங்களே, இதை இன்னும் செய்யலையே அப்படிங்கறதுல நீங்க மோதலாம். நீங்க அதை ஸ்டேஜ் போட்டு பேசலாம் மைக்க பிடிச்சி. ஆனா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை மரியாதையா இல்லாம நீங்க பேசுவீங்க. நாங்கெல்லாம் கையை கட்டி வாயை மூடி வெயிட் பண்ணி கேட்கணுமா? சார், இது மக்களுக்கு நீங்களே உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு நாங்க நிச்சயமா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு நன்றி தான் தெரிவிப்போம். ஏன்னா எங்களுக்கு எங்களை எப்படி காப்பாத்திருக்காருன்னு நினைச்சு நாங்க அதுக்கு ரொம்ப அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் நான் இப்ப திருப்பியும் சொல்றேன், இது நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க மக்களுக்கு நல்லது ஏன் செய்யலன்னு நீங்க ஸ்டேஜ் போட்டு பேசலாம். ஆனா முதலமைச்சரை விமர்சிக்கிறதுக்கு ஒரு வரமுறை இருக்கு, அதை தாண்டி பேசுனீங்கன்னா இப்படிதான். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு அதிகாலையில பரபரப்பா ஒரு கைது நடவடிக்கை நடந்திருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தொகுதி திமுக எம்எல்ஏ மார்க்கண்டையனை போலீசார் அதிரடியா கைது பண்ணிருக்காங்க. கோவில்பட்டியில நடந்த பொதுக்கூட்டத்துல தாவேகா நிர்வாகிகள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. மார்க்கண்டையன் வீட்டை போலீசார் முற்றுகையிட்ட போது திமுக தொண்டர்கள் போலீஸ் வாகனத்தை மறித்து பயங்கர ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. இல்ல சன் நியூஸ்க்கு வேற வேலையே இல்லையா? முதலமைச்சர் விஜய் விமர்சித்ததால் திமுக எம்எல்ஏ கைதுன்னு போட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இது வெறும் விமர்சனமா? மானகெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற? சட்டமன்றத்தை பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவான். பொதுக்கூட்டத்துல மிரட்டுற தோணியில சட்டமன்றத்துக்குள்ள வந்தா எலும்ப ஓடப்போன்னு ஒரு முதலமைச்சரை பார்த்து மிரட்டி இருக்கிறாரு அந்த ஆளு. இதுக்கு பேரு விமர்சனம். தப்புன்னு சொல்ல துப்பு இல்லாத சன்னியூஸ் இப்ப பூசி மொழிக பாக்குது. இது வெறும் விமர்சனம்னு. மக்கள் ஒண்ணு முட்டாள் இல்ல, எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு. இதுக்கு கைது நடவடிக்கை இல்ல, அதை பர்மனண்டா உள்ள வைக்கணும். இந்த அனிதா மாதிரி வெளியே விட்டா அந்த பொம்பளை கத்துற மாதிரியே இந்த பொம்பளையும் கத்தும். அதனால தயவு செஞ்சு உள்ள வச்சிருங்க பர்மனண்டா. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற? சட்டமன்றத்தை பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவான். 1.5 கோடி மக்கள் எங்க எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. உங்களை மாதிரி பணத்துக்காகவும் ஜாதிக்காகவும் ஓட்டு போட்ட கூட்டம் இல்ல.
அவரோட முகத்துக்காகவும் அவர் மேல வச்ச அன்புக்காகவும். நீ சொன்னதுக்கே எங்களுக்கெல்லாம் இவ்வளவு கோபம் வருதுல்ல. அப்படி ஒரு விஷயம் நடந்தா உன்னை சும்மா விடுவாங்களா? அறிவில்ல ஒரு மேடை போட்டு ஒரு சிஎம் நீ இப்படிதான் பேசுவ இல்லையா? எவ்வளவு கேவலமா இருக்கீங்க. இதுல வேற நீங்க கொள்கை கூட்டமா ஊரை ஏமாத்துறீங்களோ? நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். இத நாங்க வேற சொல்லணுமா? நீங்க முட்டாள் தான்டா. முட்டாள் கூட இப்படி பேச மாட்டான், யோசிப்பான். ஆனா அப்படி இருந்து இப்படி மூர்க்கத்தனமா பேசுறீங்களே, உங்களை எந்த லிஸ்ட்லடா வைக்கிறது? இதான் மக்களே திமுக வந்து சும்மா வரல. அவன் சொல்லுவான்ல, திமுக காரன் சும்மா வரலடா. அதுக்கான சாம்பிள் தான் இப்போ ஒன்னு ஒன்னா இறங்கிட்டு இருக்கு. அதுல ஒண்ணுதான் இது. இதுல ரவுடின்னு சொன்னா உங்களுக்கு கோபம் வரும். ஆனா நம்ம கொஞ்சம் அமைதியா இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரவுடித்தனம் மொத்தமா வெளியில வரும். ஏன்னா அவங்களுக்கு கெவிலியே அடிச்சிருச்சு. அவங்களுக்கு மொத்தமாவே தெரிஞ்சது சுருட்டுறது, உருட்டுறது, மிரட்டுறது. இதை தவிர எதுவுமே தெரியாது. அதனாலதான் நாங்க டிஎம்கே வெறுக்கிறோம். ஒட்டச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவோம். என்னடே கண்டினியூஸா வீடியோ போட்டா வேலை வெட்டி இல்லை, நீங்க வீடியோ போடுறீங்க, நாங்கெல்லாம் வந்து ரொம்ப பிஸிஸா இருக்கோம், உங்களுக்கு வேலை வெட்டி இல்லைங்க அப்படின்றீங்க. வீடியோ போடல, கொஞ்சம் டிலே ஆகுது, கொஞ்சம் ஒர்க்ல இருக்கும் அப்படின்னா அடுத்த வார்த்தை வந்து பயந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தெரியுறீங்க. இத நான் வந்து எப்படியா இருந்தா பயம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கறாரு, சரிங்களா? அதனால அதெல்லாம் நம்மள்ட்ட வேணாம். நான் எப்பவும் இருக்கிற பிஸியை விட ஒரு 2-3 நாட்களா ரொம்பவே பிஸியா இருக்கேன். ஓகேவா? எனக்கு தூங்குறது கூட டைம் இல்லாத அளவுக்கு நான் பிஸியா இருக்கேன். அதனால வீடியோ கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ மக்களை சீக்கிரமே கண்டினியூஸாக வீடியோஸ் வரும், வச்சு செஞ்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நேற்று விளாத்திக்குளத்தோட எம்எல்ஏ மேடையில் பேசியிருந்தது பெரிய சர்ச்சையாச்சு அப்படின்னு இன்னைக்கு காலையில் அவரை கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணதுக்கு புதிய தலைமுறை வந்து நியூஸ் சேனல்ஸ்ல சொல்லக்கூடிய ரீசன் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒருமையில பேசியிருக்காரு முதல்வரை. எப்பதானா நீங்களாம் உண்மையை பேசுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அவர் ஒருமையில பேசினதுக்காக மட்டும் அவர் அரெஸ்ட் பண்ணல, அவர் கொலை மிரட்டல் விட்டுருக்காரு. முதல்வர் அவர்கள் எலும்புகள் நொறுக்கப்படும் அப்படின்னு கொலை மிரட்டல் விட்டுருக்காரு. அதுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. உண்மையை பேசி பழகுங்க. இது சொல்லுவாங்கல்ல, காசுக்கு பீதிங்கிறவங்க ஒரு பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி வாங்கினீங்கன்னா வாங்கின காசு கூங்க வேணாம்னு சொல்லல, ஆனா இருக்கிற உண்மையை சொல்லுங்க. அவர் பேசினதுதான் சோசியல் மீடியா ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, அவ்வளவு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, 10 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. இன்னமும் வந்து ஒரு நியூஸ் சேனல்ல அவர் ஒருமையில பேசினாரு, அதுக்காக அரெஸ்ட். உண்மையை சொல்லுங்க, ஓகேவா? அவரை ஒருமையில மட்டும் பேசல, கொலை மிரட்டல் விடும் விதமா எலும்புகள் நொறுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் அரெஸ்ட். இது கட்டாயமா தொடர் கதையா தான் வரும். முதலமைச்சரை பத்தி அவதூறுகள், முதலமைச்சருக்காக சப்போர்ட் பண்றவங்களை பத்தி அவதூறுகள், அசிங்கமான பேச்சுக்கள் தொடரும், கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால். சோ இன்னைக்கு காலையில ஒரு நல்ல நியூஸ். அப்பா நேற்று பேசினது ஒரு 4-5 வீடியோ தான் பார்த்தேன், அதுல இது ஒரு வீடியோ. இன்னைக்கு காலையில பார்த்தோன்னே அது அரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ நான் பயப்படலாம் இல்லைங்க, இன்னைக்கு கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஸோ சீக்கிரமே கண்டினியூஸா வீடியோஸ் வரும். மாநகர தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற, சட்டமன்றத்தை பூட்டுவானா, பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா. கூட்டி பாரு சட்டமன்றத்தை. யாரு ஓடுது இல்ல, நான் தெரியாம கேக்குறேன், நீங்க ஒரு அரசியல்வாதியா இல்ல ரவுடியா இல்ல ஒரு முதலமைச்சர்னு கூட பார்க்காம ஒரு எலும்பு ஒடிச்சிருவாரா, அதை பண்ணிடுவாரா, இதை பண்ணிடுவாரா, என்னது இது? இல்ல திராவிட கட்சி இப்போ நிறைய இடத்துல வந்து மீட்டிங் போட்டாலே இந்த மாதிரி தான் அநாகரிகமா பேசுது. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். ஒரு கட்சியை சார்ந்து பேசும்போது நம்ம எப்படி பேசணும், ஒரு ஸ்டாண்ட்ல பேசணும். அதை விட்டுட்டு ரவுடி மாதிரியோ லுச்சா பசங்க மாதிரியோ பொறுக்கிங்க மாதிரி இப்படி பேசினா என்னத்த சொல்றது? அப்போ இங்க ஒரு முதலமைச்சருக்கே இவ்வளவு ஒரு த்ரெட்டனிங்கோ, இவ்வளவு ஒரு பாதுகாப்பு இல்லாத தன்மை இருக்கும்போது சாமானிய மனிதர்களோ விஜய் அவர்களை சார்ந்து இருக்கிற அவங்க தொண்டர்களுக்கெல்லாம் என்ன இங்க பாதுகாப்பு இருக்கு? காவல்துறைகள்லாம் என்ன பண்ணுது? தயவு செய்து காவல்துறை வந்து இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். மக்களை நீங்க சொல்லுங்க, இவர் பேசுனது கொஞ்ச நாச்சும் நியாயமா? ஒரு முதலமைச்சரோட எலும்பு உடைப்பன்றது எவ்வளவு தப்பான ஒரு விஷயம். தயவு செய்து எல்லாருமே கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க, இவர் பேசுனது கரெக்டா இல்லையா. இப்போ சமூக வலைதளங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கும் ஒரு சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது சிஎம் ஜோசப் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தூத்துக்குடி எம்எல்ஏ விளாத்திக்குளம் தொகுதி திமுக எம்எல்ஏ மார்கண்டேயன் கைது செய்யப்பட்டதாக வெளியாகியுள்ள தகவல் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருது. இதற்கு முன்பாக முன்னாள் அமைச்சரும் திமுக எம்எல்ஏவுமான அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது மார்கண்டேயன் கைது செய்யப்பட்டதாக வெளியாகியுள்ள தகவல் மீண்டும் அரசியல் களத்தில் சுடுபிடிக்க வச்சிருக்கு. இந்த சம்பவம் தொடர்பாக பலரும் சமூக வலைதளங்களால் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. குறிப்பாக டிவிகே ஆதரவாளர்கள் மற்றும் இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள் பலரும் இந்த விவகாரம் குறித்து வீடியோக்களை வெளியிட்டு தங்களது கருத்துக்களை பகிர்ந்து வராங்க.
அந்த வீடியோக்களும் தற்போது லட்சக்கணக்கான பார்வைகளை பெற்று வைரலாகி வருது. ஒரு தரப்பினர் சட்டம் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்து வராங்க. மற்றொரு தரப்பினர் இது அரசியல் பழிவாங்களா என்ற கேள்வியும் எழுப்பி விவாதித்து வராங்க. இதன் காரணமாக சிஎம் ஜோசப் விஜய், டிவிகே, டிஎம்கே, மார்க்கெடையன் போன்ற ஹேஷ்டேக்குகள் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. பல அரசியல் விமர்சகர்களும் இந்த விவகாரம் குறித்து தங்களுடைய பார்வையை வெளியிட்டு வராங்க. இந்த வழக்கில் அடுத்ததாக என்ன நடவடிக்கை எடுக்கப்படும், நீதிமன்றத்தில் என்ன நடக்கும், இந்த கைது தமிழ்நாடு அரசியலில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்விகளும் தற்போது பரவலாக பேசப்பட்டு வருது. இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன? இந்த கைது சட்டப்படி எடுக்கப்பட்ட சரியான நடவடிக்கையா அல்லது இது அரசியல் சர்ச்சையை மேலும் அதிகரிக்குமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரியான வைரல் அப்டேட்ஸுக்கு நம்ம என்டர்டைன்மெண்ட் கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.